மண்டே கிளப்பினா ரம்மி படம் சங்கரோட ஸ்கோரிங் நல்லா இருக்கு. ரஜினி ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சங்கர் ரஜினியோட ஆக்டிங் ரஜினியே இல்லை சூப்பர். ரஜினியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சங்கர் சூப்பர். அதுக்கு அவர் தான் சிறந்த இயக்குனர்னால சூப்பர். படம் பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். வேறு ஹிட் ஆகும். வேறு ஹிட்டு. வேறு டெக்னிக்கல் எப்படின்னா இருக்கு? படம் என்ன இருக்கு? படம் படம் என்ன இருக்கு? படம் என்ன இருக்கு? படம் என்ன இருக்கு? படம் எப்படி இருக்குண்ணா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? டெக்னாலஜி தான். தலைவர் நடிப்பு அக்ஷய் குமார் நடிப்பு ஃபுல்லாக டெக்னாலஜி தான். படம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். இந்தியாவிலே பேசப்படக்கூடிய படம் ஒரு படம் 2 உலகம் பூரா தான் கூத்துக்குன்னு வந்துருக்கா திருநாளி பாட்டு படம் சூப்பர். வேற லெவல். படம் இந்த மாதிரி படத்தை பார்த்ததே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க. நல்லா படம் செம ஹிட். சூப்பர் வேற லெவல். சூப்பர் படம் சூப்பர். படம் அதிரடியாக இருக்கு. சூப்பர். சரி சரி. சூப்பர் சூப்பர். நல்லா டெக்னிக்கலாக பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பாபாஜி சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் என்ன இருக்கு? சூப்பர் 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 சூப்பர். படம் மரணமா மனித பிறவியில் இப்படி ஒரு அதிசயம். படம் சூப்பர். மகிழ்ச்சி சூப்பர் செமையா இருக்கு. பிரமாதமா இருக்குப்பா. காலையிலே போட்டுக்காங்க, தூக்கமே வரல, அவ்வளோ ஸ்பீடு படம். சூப்பராக இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். சூப்பர் சூப்பர். எம்எல் ஜாக்சன் லுக் எப்படின்னா இருக்கு? அரை மணி நேரத்தில் போட்டுரும். சூப்பர். தமிழ் சூப்பர். படம் சூப்பர் தலைவா. சூப்பர் தலைவா. நல்லா இருக்கு. சூப்பர் படம் அருமையா இருக்கு. நல்லா ஓடுங்க. படம் என்ன இருக்கு? படம் என்ன இருக்கு? படம் என்ன இருக்கு? ரஜினி ஆக்டிங் எப்படி இருக்கு? மாசா இருக்கு. படம் இருக்கு. படம் அருமையான படம். படம் நல்லா இருக்கு. படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வாங்கலாமாண்ணா? எல்லாருமே பார்க்கலாம். அடுத்த முதல்வர் ரஜினி தான், தலைவர் தான். படம் தேட்டரில் பார்க்கலாம். சவுண்ட் எப்படின்னா இருக்கு? சவுண்ட் எப்படின்னா இருக்கு? தேட்டரோட குவாலிட்டி எப்படின்னா இருக்கு? அருமையா இருக்கு. சூப்பராக இருக்கு. சவுண்ட் எப்படின்னா இருக்கு? தேட்டரோட எஃபர்ட் எப்படின்னா இருக்கு? லாஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு. படம் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். 8 மணிக்கு தான் போடுறாங்க. இங்கே 4 மணிக்கு பார்க்கணும். எதிர்பார்க்காம நல்லா தேட்டரும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். வரதுன்னா திருப்பி அதிசயம். இது வந்து ஒரு 8 வயசு பிள்ளையோ 5 வயசு பிள்ளையோ நம்ம வந்து கூப்பிட்டு வந்தோம்னா ஆயுசுக்கு தாய் தாக்குனாலும் இது மறக்காது. என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஆனால் நாட்டுக்கு என்னென்ன பண்ணுவாங்க எதிர்பார்க்கீங்க நீங்கள்? எதிர்பார்க்காம நல்ல செய்வார். சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இனிமேல் சினிமாவில் வந்து நடிக்க நீங்கள் விரும்புறீங்க ரசிகர்கள்? கண்டிப்பாக. செந்துலல் தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3Dயில் போட்டுருக்காங்க. தேட்டரோட சவுண்டு 3D எஃபெக்ட் எப்படி இருக்கு? 3D எல்லாமே பக்காவா பண்ணாங்க. சங்கருக்கு தான் பாராட்டு சொல்லணும். அண்ணா சவுண்ட் எப்படின்னா இருக்கு செந்துலல் தேட்டரில்? ரசிக்கிற மாதிரி எதிர்பார்த்து
1 hour எக்ஸலண்ட் மூவி. ரெண்டாவது விஷயம் கேட்டுக்கோங்க, நம்ம ஹாலிவுட்லேருந்து வர்ற அவதாரம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஹாலிவுட்லேருந்து வர்ற டைட்டானிக் என்ஜாய் பண்ணுறோம், ஏன் ஒரு ஸ்பீல்பர்க்கோட ஜுராசிக் பார்க் என்ட்ரன் பண்ணோம், ஏன் நம்ம இந்தியாவில் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி பட் நாட் கம்பேர் டு யுவர் ஹாலிவுட், இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நம்மளால இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும்னா இந்தியன் சினிமாவுக்கு ப்ரௌடாக இருக்கிறது வந்து தமிழ் ஃபீல்டு தான். நம்மளுடைய டெக்னீஷியன்ஸு, நம்மளுடைய டேரக்டர்ஸு, நம்மளுடைய மார்க்கெட்டிங் வேலும் இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா மாஸ் ஒன் ஆஃப் த தலைவர் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியா தலைவர் இருக்காருன்னா ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து 40 ஆண்டு காலமா ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதா ஒரே ஒரு காரணம், அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல 730 நாடுகளுக்கு ஒரு சந்து பொந்தில் இருக்கிற ஒரு தேட்டர் கூட போகுதுன்னா தலைவர் போடுற ரோடு தான். அன்னைக்கு தலைவர் சொன்னார் ஒரு டயலாக், அதை நான் திருப்பி கூட சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார் வழியிலையும் போக விரும்பல, எனக்குன்னு ஒரு வழியும் கிடையாது, ஆனா நான் போற வழியெல்லாம் பாதையா மாறும். அவரு போட்ட வழியில தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இந்திய சினிமாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அதனால தலைவருக்கு எப்பவுமே காட்ஸ் ஆஃப். இந்த கூட்டணி மறுபடியும் இறஞ்சதுன்னா சாத்தியம் உண்டு இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு. இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க, 100 ஆண்டானா கூட தான். தலைவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, என்னென்ன பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்கீங்க? நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். நான் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு குட் கிளீன் இமேஜ் உள்ள ஒரு என்ன போல உங்களை போல ஒரு சர்வ சாதாரண மனுஷர். அவரை வந்து பில்டப் பண்ணி இவர் வந்துட்டாருன்னா எங்க நம்ம பருப்பு வேகாதோ, நம்ம மறுபடியும் காய்ச்ச முடியாதுன்னு நினைச்சு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா தலைவர் வந்தே ஆகணும். அவருடைய மைண்ட் ஃப்ளோயிங் நான் சொல்லுவேன். நான் அடிமட்ட தொண்டனுடைய ஒவ்வொரு வழியும் அவர் உணர்ந்தவர். ஏன்னா கண்டக்டா ஓடின காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் வழினா என்னதான் ஒரு ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்ல ஒரு திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண அந்த தியேட்டர்ல வேலை பார்க்குற ஒரு ஊழியராக இருக்கட்டும், அவருக்கு ஒரு 4 காசு போய் சேரணும். அவர் இன்னைய சினிமா நடிச்சிருக்கிறாரு. அவர் பார்க்காத போல் கிடையாது, அவர் பார்க்காத பணம் கிடையாது. நினைச்சா ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கலாம். இன்னைக்கு அவர் சினிமாவில் உட்காந்துக்கிறாருன்னா
இன்முகமா இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு பொருளாதார வலிமையை வேணும் பண்ணிட்டு இருக்கிறது. அரசியலுக்கு வந்தாருன்னா நாட்டுக்கு நல்லது நடக்கும், நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி சொல்றேன். செந்தில்வேல் தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3Dல ரிலீஸ் ஆயிருக்கு தலைவரோட படம். தியேட்டர்ல வந்து சவுண்ட் எப்படி இருக்கு, 3D எஃபெக்ட் எப்படி இருக்கு செந்தில்வேல் தியேட்டர்? நானே ஓப்பனா சொல்றேன், நானே ஒரு ராம் சினிமாவோட பாம்பே சினிமாவோட ரசிகனா தான் இருந்தேன் போன படங்கள் வரைக்கும், தலைவரோட கால படங்கள் வரைக்கும். பட் இது ரெனோவேஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கேன். ஒரு ஷோ பார்த்துட்டு வெளியில வந்திருக்கேன். அடுத்த ஷோ இந்த டிக்கெட் 6 டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்ல போட்டு வச்சிருக்கேன். உள்ள போகிறேன் ஆச்சுங்களா. 3D and 4K டிஜிட்டல் சரௌண்டிங் 7.1ல வச்சிருக்காங்க. பக்காவா இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாப்ல வர அந்த 40 மினிட்ஸ்ல சவுண்ட் நம்ம அந்த டேபிளுக்கு கீழே சேருக்கெல்லாம் போட சொன்னாங்க இல்லையா, அதை அப்படியே தத்ரூபமா உணர முடியுது. இதுக்கப்புறம் இன்னொரு டைம் பார்த்துட்டு தான் நான் கம்பேர் பண்ண முடியும். பட் கிளாஸா இருக்குது, அதை அடிச்சு சொல்லுவேன்.